2024 2019 ஆண்டு தொடங்கி இவ்வாண்டு நவம்பர் மாதம் வரை இந்திய தொழில் முனைவர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 9412 தொழில் முனைவர்களுக்காக தெக்கோன் நேஷனல் மூலம் 204.5 மில்லியன் ரிங்கெட்டை தொழில் முனைவர் மேம்பாட்டு மற்றும் கூட்டுறவு அமைச்சு அங்கீகரித்துள்ளது. இவற்றில் 1877 தொழில் முனைவர்கள் அல்லது 20 விழுக்காட்டினர் தெக்கோன் நேஷனலுக்கு கடனை திரும்ப செலுத்த தவறியவர்களின் புகார்களை பெறும் நிறுவனத்தின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். கடனை திரும்ப வசூலிப்பதற்காக தெக்கோன் நேஷனல் பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அவற்றில் AKPK எனப்படும் கடன் நிர்வாக நிறுவனத்தின் ஆலோசனைகளில் பங்கேற்பது மற்றும் சம்பந்தப்பட்ட தொழில் முனைவர்களை கண்காணிக்கும் நடவடிக்கையும் அடங்கும் என ரமணன் கூறினார். மேலும் SMS அல்லது மின்னஞ்சல் மூலம் கடனை திரும்ப செலுத்தும் ஆலோசனையை விரைந்து நினைவுறுத்துவது மற்றும் கடனை திரும்ப செலுத்தும் அட்டவணையை மறுபரிசீலிப்பதும் அடங்கும் என அவர் சுட்டிக்காட்டினார். இது தவிர கடனை திரும்ப செலுத்தும் திட்டத்தை மறுபரிசீலிப்பது மற்றும் தாராளமான அணுகுமுறையின் மூலம் கடனை திரும்ப செலுத்துவதற்கான கால அவகாசத்தை நீட்டிப்பதுடன் திரும்ப செலுத்தும் கடன் தொகையை குறைப்பதும் அடங்கும். கடன் தொகையை திரும்ப செலுத்தாததற்காக கருப்பு பட்டியலுக்கு உள்ளானவர்களின் விழுக்காடு குறித்து செனட்டர் டத்தோ சிவராஜ் எழுப்பிய கேள்விக்கு நாடாளுமன்றத்தில் பதிலளித்த போது ரமணன் இத்தகவலை வெளியிட்டார். அல் புகாரி அறக்கட்டளைக்கான வரிவிலக்கு விவகாரம் தொடர்பான அவதூறு வழக்கில் லீம் குவான் ஈங்கிற்கு 2 கட்டங்களாக இழப்பீடு தொகையை வழங்க தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் உத்தரவிடப்பட்டுள்ளார். அந்த முன்னாள் பிரதமர் வரும் டிசம்பர் 31ஆம் தேதி 4 லட்சம் ரிங்கெட்டையும் பாக்கி 1 மில்லியன் ரிங்கெட்டை ஜனவரி 27ஆம் தேதியும் செலுத்த வேண்டும் என கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தனது மேல்முறையீட்டின் முடிவு தெரியும் வரை குவான் ஈங்கிற்கு இழப்பீடு வழங்கும் உத்தரவை நிறுத்தி வைக்க கோரி முன்னதாக முஹிடின் மனு செய்திருந்தார். 1.4 மில்லியன் என்பது ஒரு பெரிய தொகை என்றும் அதனை திரட்ட தமக்கு கால அவகாசம் வேண்டும் என்றும் அவர் நீதிமன்றத்திடம் கேட்டிருந்தார். அவ்விண்ணப்பத்தை இன்று ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் 2 கட்டங்களாக இழப்பீட்டை வழங்க வேண்டும் என நிபந்தனை விதித்தது. வழக்கில் தோற்றால் தனக்கு தரவேண்டிய இழப்பீடு தொகையை தராமல் இழுத்தடிக்க முஹிடினை திவாலானவராக அறிவிக்க கோரி டிசம்பர் 9ஆம் தேதி குவான் இங் கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்தார். அல் புகாரி அறக்கட்டளையின் வரிவிலக்கு ரத்து தொடர்பில் முன்னாள் நிதி அமைச்சருமான குவாங் இங்கிற்கு எதிராக அவதூறு செய்தி வெளியிட்டதில் முஹிடின் குற்றவாளியை என நவம்பர் 8ஆம் தேதி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது குறிப்பிடத்தக்கது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு 4 மாநிலங்களில் கடுமையாக மழை பெய்யும் என மெட் மலேசியா எனப்படும் மலேசியா வானிலைத்துறை எச்சரித்துள்ளது. பாதிக்கப்படவிருக்கும் மாநிலங்களில் கிளாந்தான், தெலங்கானா, பேராவில் உலு பேரா ஆகியவையும் அடங்கும். பஹாங்கில் ஜெராந்தோட், மாரான், குவாந்தான், பெக்கான் மற்றும் ரொம்பினும் அடங்கும் என மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. சரவாவில் குச்சிங், செரியான், சமாரஹான், ஸ்ரீ அமான், பேத்தோங், சாரிகே, சீபு மற்றும் மூகா ஆகிய இடங்களில் வியாழக்கிழமை முதல் டிசம்பர் 22ஆம் தேதி வரை வானிலை மிகவும் மோசமாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்கு மாயிகா தொடர்ந்து முக்கிய பங்கு வகித்து வருவதாக மாயிகாவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கெடா மாநிலத்தில் உள்ள எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் மூலமாக மாயிகா இந்திய மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக மாபெரும் உதவிகளை வழங்கி வருகிறது. இந்நிலையில் அடுத்த ஆண்டு 15 மில்லியன் ரிங்கிட் அளவிற்கு உபகார சம்பளமும் ஒதுக்கப்படும் என அவர் அறிவித்தார். இந்த 6 வருஷ காலகட்டத்தில் உங்கள்கிட்ட நான் சொல்றேன் 80 மில்லியன் அரசாங்கத்திட்ட வாங்கிட்டேன். எவ்வளோ? 80 மில்லியன். அது ஆக்சுவலி 90 மில்லியன். அந்த 10 மில்லியன் அவங்க புன்னால் ஒரு பிரதமர் கணக்கில் போட்டு புன்னால் ஒரு போட்டு எங்களுக்கு ஒரு 10 மில்லியன். பை 80 மில்லியன் ரிசீவ்ட். எங்களுக்கு நான் வாங்கிக்காது இல்லைங்க. நம்மளோட எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIT இந்த வருஷம் உபகார சம்பளம் 15 மில்லியன் கொடுக்க போறோம்.
15 மில்லியன். நம்ம மாதிரி ஒரு சரியா வழி நடத்தக்கூடிய ஒரு அரசியல் வாகனமும் சரி, ஒரு இயக்கமும் சரி, எந்த மாதிரி இப்ப இல்ல. இதுக்கு வர காலகட்டத்தில் இன்னும் கூட தான் நம்ம செஞ்சுக்கிட்டு போகணும் இல்லையா, பின் போகக்கூடாது. அப்ப நம்மளோட நிர்வாகத்துல கண்ணியமா நடந்துக்கணும். அரசாங்கத்திலும் அமைச்சரவையிலும் எந்த ஒரு பதவிகள் இல்லை என்றாலும் இந்திய சமுதாயத்தின் கல்வி வளர்ச்சிக்காக மாய்கா தொடர்ந்து பணியாற்றி வருகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதனிடையே இன்று மாய்காவின் தேசிய தலைவரான தான்ஸ்ரீ விக்னேஸ்வரனின் 59வது பிறந்தநாள் விழா மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் மாய்காவின் தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் வாழ்த்து தெரிவித்து கட்சி தலைவரின் ஆற்றலையும் கட்சியை சீரிய திட்டங்களுடன் வெற்றிகரமாக வழிநடத்தும் அவரது சிறந்த பணிகளையும் பாராட்டினார். ஒரு லீடர்ஷிப் ரொம்ப முக்கியம். 3 விஷயம். ஒன்னு, அவன் தலைவனா இருக்கும் பொழுது அவன் கூட திமுறோட சுத்தத்துக்கு ஒரு கூட்டம் வரணும். ஒரு அந்த தலைமை முன்னால ஒரு திமுறோட சுத்தத்துக்கு ஒரு கூட்டம் இருக்கணும். ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 2, அந்த தலைமை இல்லாதப்ப அவனை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். 3வது, அந்த தலைவனுடைய செய்தியை சொல்றது தலைவனுக்கு செய்தி இருக்கணும். இது 3 இருந்தா தான் நடக்க முடியும். கேன் யூ இமேஜின்? சாமிவேல் இல்ல, தான்ஸ்ரீ சுப்பிரமணியம் இல்ல, பத்மநாதன் இல்ல, டி பண்டிதன் இல்ல. பட் அவங்க இருக்கும்போது ஒரு கூட்டம் அவங்களோட இருந்துச்சு. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு கூட்டம் அவங்க தாங்கி பிடிச்சிருக்கு. அவங்களுடைய செய்தியை பேசுறதுக்கு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா the 3 principles. You must have aggressive followers when you are a leader. Thereafter, you must have a group to uphold your policies. And the leader by himself must have substance. These are the 3 principles. தான்ஸ்ரீயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவர் தலைவராக இருக்கும் பொழுது அவருக்கு முன்னால் நாங்கள்லாம் ஒரு திமுறோடு நிற்கிறோம். எங்க தலைவர் அப்படின்னு. இன்று மாய்கா நேதாஜி மண்டபத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் தேசிய உதவி தலைவர்கள், மத்திய செயலவை உறுப்பினர்கள், தொகுதி தலைவர்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து சிறப்பித்தனர். தெலங்கானா பசூட்டில் கோபி எனும் வைரல் நாய் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் பசூட் நகராண்மை கழகமான MDBக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கர்த்தினி ஃபாரா அப்துல் ரஹீம், எஸ் முகுனன், ஹோங் ஹாய் சான், எஸ் சசிகுமார் ஆகிய 4 விலங்கு நல ஆர்வலர்கள் குவாலா தெலங்கானா உயர்நீதிமன்றத்தில் அவ்வழக்கை பதிவு செய்தனர். MDB மற்றும் தெலங்கானா மாநில அரசை முறையே முதல் மற்றும் 2வது பிரதிவாதிகளாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கோபி கொல்லப்பட்டது 2015 விலங்குகள் நல சட்டத்தின் பிரிவு 29E கீழ் தவறு என அறிவிக்க வேண்டும் என அந்நால்வரும் நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டுள்ளனர். பசோட் நகராண்மை கழகம் சுடும் ஆயுதத்தை பயன்படுத்தி கோபியை சுட்டதும் சட்டத்திற்கு எதிரானது என நீதிமன்றம் அறிவிக்க வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தினர். அவசர நிலைமை அல்லது நோய் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கத்திற்காக இல்லாமல் வேறெந்த காரணத்திற்காகவும் நாய், பூனை அல்லது வேறெந்த பிராணிகளையும் சுடும் ஆயுதங்களால் கொல்லக்கூடாது என்பதை நீதிமன்றம் இடித்துரைக்க வேண்டும் என்றும் அந்நால்வரும் கேட்டுக்கொண்டுள்ளனர். முன்னதாக தன்னை போன்று ஆதரவின்றி கிடந்த பூனைக்குட்டியை வாஞ்சியுடன் தடவி கொடுத்து விளையாடி வைரலான கோபி நாய் திடீரென சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் நாடளாவிய நிலையில் பெரும் கண்டனத்தை பெற்றது. எனினும் பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையிலேயே பாதுகாப்பு காரணங்களுக்காக கோபி சுட்டுக் கொல்லப்பட்டதாக பசூட் நகராண்மை கழகம் அறிக்கை வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. பட்டவத்திலும் ஜோஷ் டவுனிலும் 6 சந்தேக நபர்கள் கைதாகியிருப்பதை அடுத்து ஒரு பெரிய போதைப்பொருள் விநியோக கும்பலை பினாங்கு போலீஸ் முறியடித்துள்ளது. டிசம்பர் 6 மற்றும் 13ஆம் தேதிகளில் கைதான அந்த 6வரில் 2 பெண்களாவர். அவர்களிடமிருந்து சுமார் 3 மில்லியன் ரிங்கேட் மதிப்பிலான பல்வேறு வகை போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இவ்வாண்டு தொடக்கம் முதலே செயல்பட்டு வரும் அக்கும்பல் அனைத்துலக போதைப்பொருள் கட்டமைப்பிலிருந்து கையிருப்புகளை பெற்றுக்கொண்டு உள்ளூர் சந்தையில், குறிப்பாக பினாங்கு சுற்று வட்டாரத்தில் உள்ள கேளிக்கை மையங்களுக்கு அவற்றை விற்று வந்துள்ளது. இந்த 6வரின் கைதோடு 7,55,500 ரிங்கேட் மதிப்பிலான 9 வாகனங்களும், 26,085 ரிங்கேட் ரொக்கமும், 800 ரிங்கேட் மதிப்பிலான நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. 64,703 ரிங்கேட் 49 சென்ட் ரிங்கேட் பணத்தை கொண்ட 4 வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டதாக பினாங்கு போலீஸ் துணைத் தலைவர் முகமது அல்வி ஜைனால் அபிடேன் கூறினார். கைதான அனைவரும் விசாரணைக்காக டிசம்பர் 20 வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்.